ஹாய், இன்றைக்கி நம்ம ரிங் முறுக்கு தான் செய்ய போகிறோம். ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 2 வீக்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. முறுக்கு செய்கிறதுக்கு யூஸ்வலாக அச்சு தேவைப்படும். ஆனால் நமக்கு அச்சும் தேவையில்லை, கையிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துடலாம். எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, கலர் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனோடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது பாயிலாக ஸ்டார்ட் ஆனதும் ஆல்ரெடி நான் 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதனோட சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெளியே இருக்க மாவெல்லாம் சேர்த்து இது மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும் போது தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும், கட்டி விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிசையணும். பிசையறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா மாவையும் நல்லா சேர்த்து பிசையும் போது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம கையிலேயே எடுத்து முறுக்கு செய்யறதுக்கு அழகாக வரும். அப்படி பிசையவே முடியாமல் ரொம்பவே டைட்டாக இருக்குன்னா ரொம்பவே கம்மியாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதை நல்லா உருட்டி வச்சிடலாம். கொஞ்சமாக முறுக்கு செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு மற்றதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஆறாமல் இருக்கும். இல்லைனா காஞ்சிட்டு ரொம்பவே உதிர்ந்து போகிடும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி 2 கையாலையும் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெயும் தேய்ச்சிட்டு நம்ம பண்ணும் போது ஈஸியாக வரும். இதை ரொம்பவே மெல்லிஸாக பண்ணும் போது தான் அது கிறிஸ்பியாக முறுக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது இருக்கும். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ரோல் பண்ணி அதோட எட்ஜஸை நம்ம ஜாயின் பண்ணி விடும்போது இந்த மாதிரி ஈஸியாக ரிங் முறுக்கு நம்ம கையிலேயே செய்யலாம். இனி முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல், கத்தி வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரோல் பண்ணி ஜஸ்ட் அதோட எட்ஜஸை ஜாயின் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதோட எக்ஸஸை எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ரிங் முறுக்கு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் இதனோட சேர்த்துடலாம். இதெல்லாம் குக் ஆகிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. முறுக்கு எல்லாம் குக் ஆனதும் அதுவே கீழே இருந்து ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போவே தெரிஞ்சிடலாம் முறுக்கு எல்லாம் குக் ஆகிடுச்சின்னு. இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே எண்ணெயும் குடிக்காமல் பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ரிங் முறுக்கும் செஞ்சிடலாம். இனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதா, சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ் போதும், ரிங் முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் சாப்பிடலாம்.